வணக்கண்ணே. வணக்கண்ணே. நல்லா இருக்கோம்ண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஆனால் இது எந்த மாவட்டம், எந்த சந்தைண்ணே? இது வந்து தூத்துக்குடி மாவட்டம். சரிண்ணே. சந்தை, எட்டயபுரம் சந்தை. இது எந்த தமிழ்நாட்டிலே ஃபேமஸான சந்தை. ஃபேமஸான சந்தை. வாரத்தில் எப்போ நடக்கும்ண்ணா அந்த சந்தை? வெள்ளிக்கிழமை செம்பரி சந்தை. வெள்ளிக்கிழமை செம்பரி சந்தை. சரி. வெள்ளிக்கிழமை வெள்ளாட்டு சந்தை. வெள்ளாட்டு சந்தை. வெள்ளிக்கிழமை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கும்ண்ணா? வெள்ளிக்கிழமை விடிகாலம் 4 மணிக்கு சந்தை ஆரம்பிச்சிடும். 4 மணிக்கு ஆரம்பிச்சிடும். எத்தனை மணி வரைக்கும் நடக்கும்? மறுநாள் காலையில் வரைக்கும் ஓடும். மறுநாள் காலை வரைக்கும் ஓடும். 11 வரைக்கும் சந்தை நடக்கும். 12 வரைக்கும் சந்தை நடக்கும். என்ன குட்டியெல்லாம் வரும்ண்ணா? செம்பரி குட்டி. சரி. வெள்ளாட்டம் குட்டி. வெள்ளாட்டம் குட்டியாடு. ஆமாம், கொடியாடு. ஃபேமஸ் வந்து கொடியாடு. கொடி ஃபேமஸுங்க. இங்கே வந்து கொடியாடு ஃபேமஸ். பொட்டுக்குட்டி ஃபேமஸ். பொட்டுக்குட்டி ஃபேமஸ். பொட்டுக்க போய் கேட்டாலும் பொட்டுக்குட்டி கெட்டியாருன்னா பொட்டுக்குட்டி நம்ம ஏரியா தான் சொல்லுவோம். பொட்டுக்குட்டினா என்ன கிழமை வரும்ண்ணா? வெள்ளிக்கிழமை. கொடியாடுனா? கொடியாடு சனிக்கிழமை. சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை எத்தனை மணி வரைக்கும் இருக்கு சார்? 11:30 மணி வரைக்கும். 11:30. இப்போ நீங்கள் கையில் குட்டியாக வாங்கினா 4 மணிக்கு வந்துடும். 4 மணிக்கு வந்துடணும். சரி. இப்போ கையில் ஒரு நல்ல சூப்பர் பொட்டுக்குட்டி வச்சிருக்கியா? ஆமாம், நல்லா பரகாட்டு குட்டி. பரகாட்டு குட்டி எத்தனை மாதம் இருக்கும்ண்ணா? 20 நாள் இருக்கும். 20 நாள் இருக்கும். தகப்பன் கடை மட்டும் 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்க. 1.5 லட்ச ரூபாய்க்கு வாங்கி நல்ல பெரிய அப்படின்னா நாளே என்ன சொல்லுவான் 3 ஃபைனல் எவ்வளோனா விடலாம்? 2 ரூபானாலும் வந்தால் கொடுத்தோம். அப்படின்னா சப்ஜெக்ட் 2 ரூபானாலும் கொடுத்துடலாம்ண்ணா. சரிண்ணா, ரொம்ப நன்றி. கேட்டுக்கிருக்காங்க. நல்லா நல்லா டாப் கடாயா இருக்குதா? நல்ல பெரிய கடாயா இருக்கு. நல்ல இடம், நல்ல கறி இடம் இருக்குங்க. சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க. கடா நிக்க தோரணை பாருங்க. நல்லா சூப்பரா இருக்கு கடம். பார்க்க பார்வையெல்லாம் கடாய போடுறாங்க. என்ன ரேட் சொல்லுதுண்ணே? 30 ரூபா சொல்லுவியா? எவ்வளோண்ணா ஃபைனலா விடலாம் இருக்கியா? ஒரு 1000 2000 குறைச்சி விட்டுருலாம். 2000 ரூபா குறைச்சுனா விட்டுருலாம். எத்தனை பல்லு இருக்குண்ணா? 6 பல்லு. 6 பல்லு. பல்லு சேர்ந்துருச்சு. பல்லு சேர்ந்த கடை. காய் அடிச்சா காய் அடியாது. காய் அடியாது. ஆட்டுக்கு ஆகும். நல்ல கொடியாடுங்க. கொடியாடு நல்லா புளியம்பூர் ஆடு. நல்ல ஆடா இருக்கு. நல்ல ஆடு. நல்லா சூப்பர் ஆடு. பால் வர்க்கமான ஆடு. பால் வர்க்கமான ஆடு. சூப்பர் ஆடா இருக்கு. 13 ரூபா ரேட் சொல்லுவாங்க. குறைச்சி கேட்பாங்க. எல்லாமே மயிலம்பாடி குட்டிகள். எல்லாமே மயிலம்பாடி குட்டிகள். நல்ல தரமான குட்டிகள். ஒரு 6 to 7 8 மாத குட்டிகளாக இருக்குது. 8 மாத குட்டிகள். தரமான குட்டிகள். தரத்து குட்டிகள்ங்க. 4 குட்டி வச்சுருக்காங்க. 4 குட்டிக்கு கேட்குறாங்க. அண்ணன் கொடுக்கல, விலையை விட விட்டு கொடுக்கல. நின்றுக்கிட்டு இருக்காங்க. நல்ல குட்டிகளான சூப்பர் குட்டிகள். தரமான மயிலம்பாடி குட்டிகள். நல்ல டாப் கடாயாக வச்சுருக்காங்க. எத்தனை பல்லு? 6 பல்லுங்க. 6 பல்லு கடை. சரியான எட்டயபுரம் ஆட்டுக்கு பயன்படுத்தலாம். நல்ல ஸ்டாப் கடாயாக வச்சுருக்காங்க. ஆனால் என்ன ரேட்டு சொல்லுவீங்க? 35 சொல்லுவீங்களா? எத்தனை வருஷம் கடாண்ணே? 4 பல்லு கடை. 4 பல்லு கடை. எவ்வளோண்ணா ஃபைனலாக விடலாமா? ஒரு 32னா 32 30னா கொடுத்துடலாம். ஆனால் 32 30னா கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. நல்ல சூப்பர் கடாயாக இருக்குது. பல்லு 4 பல்லு கடை தான். அது நல்ல கடாயாக இருக்குது. காலையிலே வந்துட்டிங்களா எப்படின்னா? காலையிலே வரல. இதான் நம்ம லைவில் பார்த்த குட்டி. ஜோடி 15,500 சொன்ன குட்டி. எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரியல. ஆனால் குட்டியெல்லாம் நல்லா சூப்பர் குட்டிண்ணே. நல்ல டாப் குட்டி. 2 குட்டி ஜோடி 15,500. நாங்கள் விலை கேட்டதுக்கு ஜோடி 15,500. லைவ்லேயே கேட்டேன். லைவில் சொன்னாப்புல ஜோடி 15,500. நான் எல்லா குட்டியும் சேர்த்து எடுக்காருன்னா ஜோடி 15,500 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாப்புல.
ஆனால் லாஸ்ட்டில் எவ்வளோக்கு முடிஞ்சுன்னு தெரில. மொத்த குட்டியுமே வாங்கிட்டாங்க. வாங்கி வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. சரி ஏற்றிக்கிட்டு சரி வீடியோ எடுப்போம், நல்ல கலர் குட்டியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்தேன். 2 குட்டி 15,500 அவங்க சொன்ன ரேட்டு. வாங்கின ரேட்டு தெரியலண்ணே. லோடை ஏற்றிட்டாங்க. ஒரு 20 குட்டி மொத்தமாக இருந்தது. 20 குட்டியில் நல்ல குட்டி 20 குட்டியுமே நல்ல சூப்பர் குட்டி தானே, குறை சொல்ல முடியாது. நல்ல கால் கணம், நல்ல பரு ஆட்டுக்குட்டிம்பாங்களா, அதுமாதிரி நல்ல பரு ஆட்டுக்குட்டியாக இருந்தது. நீங்கள் தூக்கையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்று சின்ன குட்டிகள் கிடந்தது. மிச்சபடி எல்லா குட்டியுமே கொஞ்சம் டாப் குட்டி, நல்ல குட்டிண்ணே, சூப்பர் குட்டிண்ணே. நல்ல சூப்பர் கன்னி கடாண்ணா, 2மே கடாய் தான். நல்ல காய்ச்ச மாதிரியா இருக்கும். அண்ணன் தான் வச்சிருக்காரு. நல்ல சூப்பர் மான் கொம்புன்னு சொல்லக்கூடிய மான் கொம்பு மாதிரி நல்ல கடாய்கள், நல்ல தரமான கடாய்கள். ஒவ்வொன்றும் 18 ரூபாய்க்கு வரைக்கும் சொல்லுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ குறைஞ்சி கம்மியாக சொல்ல மாட்டாங்க. நம்ம நினைக்கிறதான் கேட்கலாம் நம்ம இவ்வளவு சொல்றாரு அப்படின்னு. நல்ல மான் கொம்பு மாதிரி இருக்கு. கொம்புகள் தான் அழகு, இவங்களுக்கு வந்து கொம்புகள் தான் நல்ல அழகா இருக்கு. இதுல இந்த புளியம்பூர் ஆட்டுக்கு சொல்லுங்க, ரேட் சொல்லுங்க. புளியம்பூர் ஆட்டுக்கு 7 ரூபா சொல்லுங்கண்ணே. 7 ரூபா சொல்லுவீங்க? ஆமா. புறாதானா? புறா குட்டி தான். புறா குட்டி தான். ஆமா. எவ்வளோண்ணா ஃபைனல்? எவ்வளோண்ணா விடலாம்? 6,000 வந்தாலும் கொடுத்துருவோம். 6,000 வந்தா கொடுத்துருவீங்க? இது கன்னி கடாயா? கன்னிக்கு கடா குட்டி. கடா குட்டி. கொம்பு கிடையாது? கொம்பு இல்லை, மூளை கிடையாது. முளைக்கடா. ஆமா. என்ன ரேட் சொல்லுவீங்க? 8 ரூபா சொல்லுதானே. 8 ரூபா சொல்லுவீங்க? ஆமா. ஃபைனல் எவ்வளோண்ணா விடலாம்? 7,000 வந்தாலும் கொடுத்துருவோம். 7,000 வந்தாலும் விட்டுலாம். ஒரு 10 கிலோ கறி தருமானே? ஆமா. 10 கிலோ 12 கிலோ வரைக்கும். சொல்லுங்க. நல்ல கொட்டு கடாயா வச்சிருக்கீங்க. 8 ரூபா சொல்லுதானே. 8 ரூபா சொல்லுவீங்க? ஆமா. 7 ரூபா வந்தாலும் 7 ரூபா விலை கொஞ்சம் அனுப்பிச்சு. ஆமா. நீங்க விலைகள் கொஞ்சம் சௌரியம் தான். இழுப்பு இல்ல. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்களா? 4 மாசம் குட்டியா இருக்கு. சரி. சொல்லியா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் ஐயா. இன்னைக்கு எப்படி இருக்கு? சுமாராத்தான் இருக்கு. ஆமா. ஒண்ணு வியாபாரங்கள் தீபாவளி வர்றதுனால ஆமா. எப்படி இருக்கு? 14 ரூபா சொல்லுதியா ஜோடிக்கு? ஆமா. ஃபைனலா எவ்வளவுனா விடலாம்னு ஒரு அபிப்பிராயத்துல இருக்கியா? 12 விட்டுரும். 12 விட்டுருவியா? நல்ல டாப் குட்டியா வச்சிருக்கியா? நல்ல கலர் சூப்பர் கலர். நல்ல நல்ல ரகமான குட்டியா இருக்கு. ஆமா. நல்ல ஒரிஜினல் பீரியட். ஒரிஜினல் பீரியட். ஆமா. ஆமா. ஒரிஜினல் பீரியட். ஃபைனல் 12 விடலாம். ஆமா. கிடாயி 20 பெரிய கிடாய் தானே. ஆமா. எத்தனை மாசம்? 3 மாசம் குட்டி தான். 3 மாசம் குட்டி தான். ஆமா. நம்ம எப்பவுமே பொட்டு குட்டி தான் வாங்கி கொடுக்கணும். பொட்டு குட்டி வாங்கி. பொட்டு குட்டி தான் வாங்கி. ஆமா. சந்தை எத்தனை என்னைக்கு எந்த கிழமை நடைபெறும்? வெள்ளிக்கிழமை. எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு. 6 மணிக்கு ஆரம்பிக்கும். சரி. நம்ம இப்போ பார்க்குறது வந்து கடாயிண்ணே. நான் ஆடுன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு, அப்புறம் பார்த்தா கடாய் கொண்டு வந்திருந்தாங்க, உள்ளே விட்டுருந்தாங்க. நம்ம வந்து கடாயை பார்க்கல. அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 குட்டி இருக்கு பாருங்கள், அந்த 2 குட்டி தான் விலை கட்டும். 2 குட்டி அவங்க வந்து 12 ரூபா கரையான்னு சொன்னாங்க, 2 குட்டினையும் சேர்த்து. நம்ம 9 ரூபா வரை கேட்டாச்சு. அவங்க 10 ரூபான்னா விட்டுருவோம் அப்படின்னாங்க. 2மே வந்து பெட்டை குட்டிகள், 2மே பெட்டை குட்டிகள். நல்ல குட்டிகளாக இருக்குண்ணே, 2மே பெட்டை குட்டிகள். என்ன ஒரு மிஸ்டேக் அப்படின்னா, அதில் வந்து காலில் வந்து குழம்பு வந்து இருந்தது. கால் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்குது. அதாவது இந்த மாதிரி குட்டிகள் வந்து காரணம் என்னென்னா, சிமெண்ட் தரையில் போட்டு வளர்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி காலில் உள்ள நகம் இந்த இது வந்து அதிகமாக நீண்டுக்கிட்டே வரும். சிமெண்ட் தரையில் போட்டு வளர்த்திங்கன்னா, குட்டியை வந்து சிமெண்ட் தரையில் போட்டு வளர்த்திங்கன்னா வளரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெளிவாக தெரியல. நாங்கள் எப்போதுமே மண் தரையில் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். குட்டி எல்லாமே வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இது வந்து கிடாயிண்ணே. இப்போ நம்ம பார்க்குறது வந்து கிடாய். ரெண்டு புல்லு கடாண்ணா. ரெண்டு புல்லு கடா. பல்லு ரெண்டு தான் பத்து இருந்தாப்புல. ஐயா நல்ல கடாயா வச்சிருக்காரு. சூப்பர் கடா. ரெண்டு புல்லு கடா. நல்லா கால் கடம் எல்லாமே நல்லா இருக்கு கடாய்க்கு. ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லு கடா. ரெண்டே பல்லுதான் கடா. சூப்பர் கடாயா இருக்கு. ஆட்டுக்கும் விடலாம். ஆட்டுக்காகவும் நல்லா காயறியாத கடா. ஐயா விலை எப்படி சொல்லுவியா? 32 சொல்லுவீங்களா? 32 சொல்லுவா ஐயா. ஐயா நேரம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கலாம். 32,000 சொல்லுவா. நேரில் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். குட்டி நல்ல குட்டியா தான் இருக்கு. நல்ல கடம். சரியான கடம். ஆட்டுக்கு விடலாம். ஆட்டுக்கு பயன்படுத்தலாம். கால் கடம் நல்லா இருக்கும். கிடாய்க்கு கால் கடம் தான் மெயின். கால் கடம்னா நல்லா இருக்கு. கால் கடம் சூப்பர் கடமா இருக்கு. கொம்பு நல்ல கொம்பு. நல்ல சைஸான கொம்பு. நல்லா கொடி ஆடுங்க. கொடியாடு, புளியம்பூர் ஆடு கிடக்கு, கரும்பூர் ஆடு கிடக்கு, எல்லா ஆடுமே கிடக்கு. கொடியாட்டுல உள்ள வர்க்கங்கள் எல்லாமே கிடக்கு. எட்டயாபுரம் கொடியாடுகள். எட்டயாபுரம் சந்தை தான். எட்டயாபுரத்துல இன்னைக்கு செம்மராட்டு சந்தை தான். செம்மராட்டு சந்தையிலும் வெள்ளாட்டு சந்தையும் சேர்ந்து கிடக்கு. தண்ணி ஆடுகளும் வந்திருக்கு. எல்லாமே வந்திருக்கு இன்னைக்கு. ஆடுகள் ஒவ்வொன்றும் 18 ரூபா 20 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. ஆடு கொஞ்சம் எல்லா ஆடுகள் தான். எல்லா ஆடுகளும் கிடக்கு. கொஞ்சம் வயசான ஆடு 6 பல்லு சேர்ந்த ஆடுகளும் கிடக்கு. எல்லா ஆடுகளுமே கிடைக்கு. எல்லா ஆடுகளுமே சேர்ந்து கிடக்கு. கன்னி ஆடுகளும் கிடக்கு. கன்னி ஆடுகளும் கிடக்கு. சரிங்க. ஆட்டு ரேட்டு வந்து 13,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. 9,800 அதாவது 10,000 முடிஞ்சிருக்கு. ஒரு ஆடு 10,000 ரூபாய் முடிஞ்சிருக்கு. 10,000. பதினஞ்சாடனே 15 அவர் ஆடுதானே. நல்ல ஆடுகளா கிடக்கணும். நல்ல ஆடுகள். ரேட்டை நான் கொஞ்சம் கூட்டி சொல்லிட்டேன். ஒரிஜினல் ரேட் வந்து 13 சொல்லி 9,800 அதாவது 10,000 முடிஞ்சிருக்கிறேன். நல்லா 8,000 நல்ல போட்டு சூப்பர் குட்டி. நல்ல கலர் குட்டியா போட்டிருக்காங்க. வாடிக்கு 16 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. 16 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. மொத்தமா வாங்கினா கம்மியான ரேட்டுக்கு விலை அனுசரிச்சு குறைஞ்ச ரேட்டுக்கு வாங்கிக்கலாம். மொத்தமா பேசுறேன். சூப்பர் குட்டிகள். நல்ல குட்டிகள். ஒரு 3 மாச குட்டி, 3 மாச தரத்துல உள்ள குட்டியும் கிடக்கு. 2 மாச தரத்துல உள்ள குட்டிகளும் கிடக்கு. நல்ல குட்டிகளா கிடக்கு. எல்லாம் நல்ல பிரீடு. நல்லா 8,000 ஒரிஜினல் போட்டு பிரீடு குட்டி தாங்க. சூப்பர் குட்டி. போட்டு பிரீடு குட்டி தான். சூப்பர் குட்டியா இருக்கு. நல்ல பொட்டு. சூப்பர் கலர் குட்டிகள். ஒரிஜினல் பொட்டு எல்லாமே கிடக்கு. எல்லா குட்டியுமே கிடக்கு. சூப்பர் குட்டிகள். 25 சொல்லுதா? ஃபைனலா எவ்வளவுனா விடலாம்? ஒரு 2 ரூபா குறைச்சு 2 ரூபா குறைச்சுனா எத்தனை ஒரு வருத்த கடை இருக்குமா? கூட இருக்குமா? பல்லு எத்தனை பல்லு? 6 பல்லு. பல்லு சேர்ந்துருச்சு.
பல்லு சேர்ந்த கடானா நல்ல சூப்பர் கடாயா வச்சிருக்காங்க. நல்ல கடா. கறி எப்படியும் ஒரு 25 கிலோவுக்கு மேல இருக்கும்ண்ணா. 30 கிலோ வரைக்கும் வரும் கறி. நல்ல சூப்பர் கடா. பல்லு 6 பல்லுமே சேர்ந்துருச்சு. 6 பல்லு சேர்ந்த கடாலும். நல்ல கடா. கடாயை பார்த்துக்கோங்க. நல்ல கடாண்ணா. நல்லா சந்தைக்கு நிலையில் டாப் கடா. கொம்பெல்லாம் சரியான நல்ல கொம்பு, நல்ல பரும் கொம்பு. செப்பரேட்ட கடாயில நல்ல சூப்பர் கடாயா இருக்கு. நல்ல கடா, சூப்பர் கடாயா இருக்கு. நல்ல கடா. கடா என்ன ஒரு 30 ரூபா 35 ரூபா வரைக்கும் சொல்லுவாங்க. சூப்பர் கடா. நல்ல சண்டைக்கு ஆனா பல்லு 6 பல்லு போட்டுக்க மாட்டேங்க. 6 பல்லு கடாயா இருக்கு. பல் சேர்ந்துக்கணும் கடா. இந்த கடாய் பல் சேர்ந்துருக்கும். நல்ல கடாயா இருக்கு. அண்ணா மொத்தம் 2 குட்டி கிடக்கு. அதில் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு புளியம்போர் குட்டி கிடக்குண்ணே. புளியம்போர் கிடா குட்டிண்ணே. இந்த குட்டி வந்து கிடா குட்டி. ப்ளஸ் வந்து ஒரு வெள்ளை குட்டி கிடக்கு. இது நல்ல சூப்பர் குட்டி. பார்த்துக்கோங்க. குட்டியெல்லாம் நல்ல புளியம்போர், நல்ல கொடியாட்டு குட்டிண்ணே. கொடியாட்டு குட்டி, சூப்பர் குட்டி. நல்லா இறை சாப்பிட்றது எல்லாமே செய்யுதுண்ணே. ப்ளஸ் வந்து ஒரு வெள்ளை குட்டி, இந்த குட்டி கிடக்கு. இது வந்து பெட்டை குட்டி. 2 குட்டி கிடக்குண்ணே. 2 குட்டியும் சேர்த்து 10,000 ரூபா சொல்கிறேண்ணே. யார் குட்டி தேவைன்னா கால் பண்ணுங்கள். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தென்காசி மாவட்டம் பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தை அருகில் தான் கிடக்கு. என் நம்பர் கொடுத்துருப்பேன். என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். குட்டி தேவைன்னா எப்போனாலும் எடுத்துக்கலாம்ண்ணா நம்மகிட்ட.